அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ரெட் கலருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சிம்லும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆல் ஆப்ஷன் அதையும் கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சிம்பிளோட வரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோ. இது ஃபுல்லாவே நம்ம கொடைக்கானல் எடுத்த வீடியோ தான். இது வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழனி சித்தர் கோவில்லாம் போனோம் இல்லையா, அதுக்கப்புறமா அப்படியே கொடைக்கானல் போயிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கார்டன் வந்து போனோம். ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. ஃபுல்லாவே வெரைட்டி ஆஃப் ரோசஸ் வந்து வச்சிருந்தாங்க. எங்க பார்க்கவே ஒரு ரெஃப்ரெஷிங்கா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நான் வாழும் வீட்டுக்குள் யாரும் வந்தாலே தகுமா கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ. ஸோ அன்னைக்கு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன் சுற்றி பார்த்ததே ரொம்ப வந்து டயர்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் நேராக வந்து ஹோட்டல் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, ஸோ ஹோட்டல் வந்து எங்கே புக் பண்ண அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். ஸோ அதோட கிளிப்பிங் வந்து அந்த ஹோட்டலில் ஆம்பியன்ஸ்லாம் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அது பட் எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங், அந்த இது லேக் வியூ போட் வியூ ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, போட்டிங் பண்ணுற அந்த வியூ, அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டேஜ் மியூசியம், அதுக்கப்புறமா பெட்ஃப்ளிக்ஸ் ஏதோ சம்திங், அது வந்து ரெண்டுமே வந்து ஒன்று வந்து நானும் என் பொண்ணும் போனோம் இந்த விண்டேஜ் மியூசியம். பெட்ஃப்ளிக்ஸ் வந்து என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் போனாங்க. ஸோ அதனால் இது மட்டும் நான் வந்து தனியாக நான் உங்களுக்கு வந்து வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதாவது நம்ம 90s 30s 40s அதை வந்து அப்படியே கலெக்ட் பண்ணி அது ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து அன்றைக்கி பார்த்துட்டு அவ்வளோதான், அன்றைக்கி ஃப்ரைடே முடிஞ்சிருச்சு. மறுநாள் சாட்டர்டே எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் சாட்டர்டே அன்னைக்கு ஃபஸ்ட்டு போன வியூ பாயிண்ட்டு அப்பர் லேக் வியூ பாயிண்ட்டு. ரொம்ப ஒரு ப்ரெசன்டபுளாக சூப்பராகவே இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த வியூக்கும் செம்மையாக இருந்தது. கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது, செம்ம கூலிங்காக இருந்தது. அடுத்த போன வியூ பாயிண்ட் வந்து சூசைட் பாயிண்ட்டு. இதை வந்து பசுமை பள்ளத்தாக்கு அப்படின்ற வியூ பாயிண்ட்டாக க்ரீன் வேலி வியூ பாயிண்ட் அப்படின்னு நேமாக வந்து மாற்றிருக்காங்க. நாங்கள் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் வந்து நல்லாவே மறைச்சிருச்சு, சுத்தமாக ஒன்றுமே தெரியவே இல்லை. ஆனாலும் ஒரு 2-3 ஃபோட்டோ அந்த இடத்துல எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப ரஷ்ஷாகவும் இருந்தது. ஸோ வந்து ரொம்ப ஃபோட்டோவும் எடுக்க முடியல என்னால். ஸோ ஜஸ்ட் ஒரு வீடியோ ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்த போன வியூ பாயிண்ட் வந்து பில்லர் ராக்கு.
அதுவுமே வந்து கொஞ்சம் வந்து அப்படியே எப்படி சொல்கிறதுனா அப்படியே ஸ்னோ வந்து மூடின மாதிரி தான் இருந்தது, பனிமூட்டமாக இருந்தது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ராக் வந்து நான் வந்து பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது வந்து கொஞ்சம் நாங்கள் தள்ளி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அந்த இடம் வந்து கொஞ்சம் அந்த பாறை தெரிஞ்ச உடனே நாங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம். அங்குமே செம்ம கூலிங்காக அண்ட் வந்து நிறைய பேர் வந்து அங்கே ரஷ்ஷாகவே இருந்தது கொஞ்சம். அதனால் ரொம்ப வீடியோ எடுக்க முடியலனால ஸோ கொஞ்சம் வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். இந்த வியூ பாயிண்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் எங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை சுட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது, ஓஹோ கண்மணி. ஸோ இந்த குணா கேவ் பார்க்கும்போது எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது. ஸோ அந்த கரெக்டான ட்ராக் வந்து கரெக்டாக கிடைக்கல எனக்கு. அதாவது இது மனித உணர்ந்துக்குள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்ற ட்ராக் எனக்கு கிடைக்கல. ஸோ வந்து அந்த கேவ் ஃபுல்லாகவே எனக்கு, அதாவது அந்த அங்கே சுற்றி பார்க்கும்போதே எனக்கு இந்த பாட்டு தான் கேட்டுகிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குணா கேவ் பக்கத்துலேயே தான் இந்த வியூ பாயிண்ட். இது வியூ பாயிண்ட் சொல்கிறத விட பைன் ஃபாரஸ்ட், ஃபுல்லாகவே பைன் மரத்தால் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட். ஸோ நாங்கள் உள்ளே வந்து போகலை, சரி வந்து வெளியிலேருந்தே அப்படியே வந்து வீடியோ அண்ட் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் கொடைக்கானலில் வந்து நீங்கள் வந்து நிறைய இடத்துல இந்த மரத்தை பார்க்கலாம். ரொம்ப அதுதான் நிறையவே இருக்கும். அதுக்கு அடுத்த போன வியூ பாயிண்ட் வந்து மோயர் பாயிண்ட்டு. இது வந்து ஸோ அப்பா ஏற்கனவே கொஞ்சமாவது மற்ற இடத்துலலாம் வந்து வியூ பாயிண்ட் தெரிஞ்சது, இது ஃபுல்லாக பனி வந்து அப்படியே வந்து மூடிக்குச்சு. எங்களால் சுத்தமாக அங்கே வந்து வியூ பாயிண்ட் எடுக்கவே முடியல. ஆனாலும் இது நல்லா தான் இருந்தது பார்க்க. ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்கும் கொஞ்சம் ஃபோட்டோஸும் நான் வந்து எடுத்தேன். இங்கேருந்து இது கொஞ்சம் மேலேருந்தும் பார்க்கலாம். ரொம்பவே இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருந்தது பார்க்க. இந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சூடாக சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ சுட சுட கார்ன் வந்து மசாலா கார்ன் வந்து சாப்பிட்டோம். இந்த கிளைமேட்டுக்கும் அந்த கார்னுக்கும் சூப்பராகவே மேட்ச் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ சின்ன வீடியோ கிளிப் தான் அது. அதுக்கப்புறம் நாங்கள் போன வியூ பாயிண்ட் வந்து டம்டம் பாறை வியூ பாயிண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இது வந்து ஒரே இதில் பார்க்கலாம். டம்டம் பாறை, மஞ்சளாறு அணை, அதுக்கப்புறமா ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இது 3மே வந்து ஒரு இடத்துல பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி அந்த டேம் தெரியும். அதுக்கப்புறமா அந்த மலையில் வந்து தூரமாக ஒரு ஃபால்ஸ் தெரியும். ஸோ அது வந்து இந்த வியூ பாயிண்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கொடைக்கானல்லேருந்து தள்ளி இருக்குது. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்செட்டுக்கு அப்புறமா அந்த லேக், அந்த போட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வியூ செம்மையாக இருந்தது. ஸோ அதுவும் அட்டாச் பண்ணேன். அவ்வளோதாங்க ஃபைனல் டே. மறுநாள் சண்டே வந்து இது ரூம்லேருந்து எடுத்த வியூ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோதான், நாங்கள் ஃபைனலாக வந்து கொடைக்கானலுக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல என்ட்ரன்ஸ் ஆகும் போதே இந்த நீர்வீழ்ச்சியாண்ட ஃபோட்டோ வீடியோலாம் எடுப்பாங்க. ஆனால் நாங்கள் கிளம்பும் போது தான் இங்கே உள்ளே போயிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம். வெள்ளி நீர்வீழ்ச்சி இதுதான் நம்மளை வரவேற்கவே செய்யும் கொடைக்கானலில் நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகும்போது. அவ்வளோதாங்க, ஃபைனலாக கொடைக்கானலுக்கு பை பை சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு கிளம்பியாச்சு. ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், ஏன்னா அந்த ரொம்ப கூலிங்காக ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்கல. இது லாஸ்ட்டாக ஊருக்கு ரீச் ஆகும் போது வந்து எடுத்த வீடியோ. ஸோ ஃபைனலாக 11:30க்கு நைட்டு வந்து ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம், விழுப்புரம். ஸோ இந்த வீடியோ இந்த 3 பார்ட்டுமே நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.